சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதை வந்து மக்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ சோசியல் மீடியா மூலிமா எப்படி ப்ராப்பராக நம்ம வீடியோ பண்ணுறது, என்ன கண்டென்ட் வந்து மக்களுக்கு தேவை, இதெல்லாம் கொடுக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களையும் மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் நிறைய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்மளும் ஒரு 5-6 வருஷமாக சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதை வந்து மக்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஸோ எம்எம்ஜியில் சோசியல் மீடியா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நிறைய கண்டென்ட், இப்போ ஹெல்த் ரிலேட்டடான கண்டென்ட், ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் அந்த நம்ம பண்ணுற ஆர்கானிக் ஃபார்மிங் இது ரிலேட்டடான சின்ன சின்ன கிளிப் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் வீஸ் போயிட்டு இருந்தது. நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதோட விளைவுகள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மக்களுக்கு வந்து போய் சேருது. இன்னும் ப்ராப்பராக அந்த வீடியோஸ் பண்ணுறது, சரியான கண்டென்ட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும்போது நம்ம நினச்ச அந்த விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ முக்கியமாக இந்த எம்எம்ஜியில் நான் சோசியல் மீடியா அவுட் சோர்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு. இன்னும் சோசியல் மீடியா மூலிமா எப்படி ப்ராப்பராக நம்ம வீடியோ பண்ணுறது, என்ன கண்டென்ட் வந்து மக்களுக்கு தேவை, இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் மக்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, அவங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் பிளான் பண்ணியிருக்கேன்.